அவங்க ஃபேமிலியில இருந்தே ஒரு ட்விட் வந்திருக்கு. இது என்ன ரொம்ப காட்டமான ட்விட்டாக இருக்குது சார். அதாவது இப்போ இந்த வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தணுமா அப்படின்ற அளவுக்கு எனக்கே தோணுது. படிக்கவா? படிங்க. ஏமா அவர் போட்ட ட்வீட் தானே, அதை படிக்கிறதுக்கு ஏமா அவ்வளோ யோசிக்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கு என்ன வந்துச்சு? I deeply condemn and apologize for Adav Arjuna's another stupid remark. Very important. On our honorable AIADMK Party General Secretary திரு எடப்பாடி கே பழனிசாமி ஐயா. பழனிசாமி ஐயா அப்படி படிக்கணும். As Adav Arjuna lives on his wife's money, he doesn't know the value of people who have struggled to come up in life. My brotherly request to our Thalapathy Vijay Annan is to not entertain these kind of fools. Very important. In your respected party. இவர் அமைதி காத்திருக்கலாம்ல, இப்போ எதுக்கு ரிப்ளை பண்ணுறாரு இதுக்கு? இப்போ கேட்டிங்களே, இதுதான் ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் சீமான் அவர்களுக்கும் ரோல் இல்லை, அவர் சார்லஸ்க்கும் ரோல் இல்லை. சீமான் அவர்களிடம் வந்து வேண்டுமென்றே இந்த கேள்வி கேட்கப்பட்டது. ஓகேங்களா? இந்த கேள்வி மட்டும் தான் கேட்டு போட்டு, ஏன்னா அவரை எக்ஸ்போஸ் பண்ணுறது. சார்லஸும் அவர்களும் வந்து இன்டென்ஷன்லாம் போட்டிருக்காரு. இது வாதவிட்ட இருக்கக்கூடிய சிக்கல் என்ன? ஆட்டிடியூட் சிக்கல். தன்னை தவிர சுற்றி இருக்கிற யாருக்குமே மூளை இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர், அதுதான் அவருக்கு சிக்கல். ஒரு திரு லியோ சொன்ன மாதிரி போகிற போல் ஒரு சாத்து சீமானா ஒரு சாத்து என்ன சீமானே ஒரு 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 அதாவது ஒரு அலட்சியமாக எல்லாரையும் டீல் பண்ணக்கூடிய நபர், அவருக்கே பிடிக்கலன்னா அப்போ எவ்வளோ காண்டாக்கி இருப்பா அப்படி. புரியுதா? இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர்றேன். அந்த ஒரு கடைந்தெடுத்த சங்கி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அந்த கடைந்தெடுத்த சங்கி கூட இப்படி திரு மார்ட்டின் அவர்களின் மகன் திரு சார்லஸ் போல நடந்து கொள்ள மாட்டார். அவ்வளவு பெரிய சங்கி இந்த சார்லஸ்.